உயிரோடு இருக்கும் போதே நடைப்பிணமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவிற்கொள். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாக இரு. புரிந்த பின் விலகி விடுங்கள். இல்லையெனில் வார்த்தையாய் அல்லது மௌனமாய் இருந்து நம்மளை காயப்படுத்துவார்கள். கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே. விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள். நிம்மதி நிலைக்கும். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். நம் சுயமதிப்பை இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனித்து வாழ்வதே மேல். உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம். எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த இலவு வாழ்க்கை தேவையே இல்லை என்று முடிவெடுங்கள். வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள். விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள். ஏமாற்றியவர்களை பழி வாங்காதீர்கள். நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள். ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள். காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் கூட இருப்பவர்களை அளவைக்காதீர்கள். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள். உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீர்கள். உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். சிலர் உங்களை உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். உங்களை சிலர் அவமானப்படுத்தும் போது தவறியும் அழுது விடாதீர்கள். நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நில்லுங்கள். உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். எதற்காகவும் வாழ்க்கையை விற்காதீர்கள். சலிப்படைந்து விடாதீர்கள். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தீனை கூட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்த்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும். அவதானமாக இருங்கள். வாழ்க்கை குறுகியது. யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள். யாரும் உங்களை திரும்பி பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. திருப்தியோடு வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும். சிலர் நமக்கு மன வலியை தருவார்கள். சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள். மன வலியை கடந்து செல்வோம். நலம் விசாரிக்கவே யோசிக்கும். நன்றி கெட்ட உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும் போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும். தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார். உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலி உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான். அதைவிட தன்மானம் முதன்மையானது. 2 நாள் பழகினாலே நம் மனதை புரிந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். வருஷ கணக்கில் பழகினாலும் நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகளும் இருக்கிறார்கள். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டுதான் தெரியும். அது போலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல். இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரிய மாட்டேங்கிறது. இந்த உலகத்தில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக
அடையாளமாக இருக்கும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். நீ யாருக்கு உதவுகின்றாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். 10 நண்பன் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான். 10 எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான். உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன் உன் எதிரி. உன் பலவீனத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி. இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவெடு. உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு. வாழ்வில் உயர்ந்து விட்டு அவரின் முன்பு தோன்று. அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர் அதிகம். பாசமோ நட்போ குறைவு, ஆனால் வேஷமோ அதிகம். நண்பன் நேருக்கு நேர் சொல்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான். உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை என்று உங்களோடு இருப்பவர்கள்தான். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க கூடாத ஒரே தவறுதான் துரோகம். யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை. இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகின்றான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே. எதிரில் நிற்பவனை எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி. எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாம் இனிமேலாவது எந்த துரோகியையும் துரோகத்தையும் எண்ணி கலங்கி நிற்காமல் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம். சிலர் நம்மிடம் பேசும் நேரத்தை குறைப்பது கூட ஒருவித நிராகரிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அன்பு காட்டுவதில் அளவோடு இருந்தால் நமக்கு நாம் மட்டும்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கவே சிலர் நம் வாழ்வில் வந்துவிட்டு செல்கிறார்கள். நாம் அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும். விட்டுவிடுங்கள். அப்படியானவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லை என்று அர்த்தம். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார். அவதானமாக இருந்துகொள். நீ நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். விரும்புவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்துதான் கொண்டிருக்கின்றோம். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றியும் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழுந்த வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று. ஒதுக்கியவர்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு, அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. கோபப்படுகிறவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால்
வேஷம் கிடையவே கிடையாது. முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்ற சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள். உண்மையான உறவுகள் உண்மை மட்டுமே நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள். ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும். உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரையும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல் போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள். நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை. உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான். கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வரமாட்டார்கள் இறுதிவரை நம்முடன். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்புவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டுமே அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான். அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். வலிமையும் ஏற்க பழகுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும். நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான். அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது
அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சிலர் தரும் வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழிநடத்த செல்கிறது. வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் உன் வாழ்க்கையை மாறி போகும் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பமில்லாமல் இல்லை, பட்டதே போதும் என்பதால் தான். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று. பொய்யானவைகளை நிலைப்பதில்லை. எனவே விலகி செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கிடைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும் போது கிடைப்பதில்லை. கிடைத்ததை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்கு தான். அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும். உங்களை பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்மை எந்த இடத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கின்றோம். எதையும் தெரிந்து கொள்ளாமல் விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராதவரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் வீழ்ந்துதான் கிடப்பீர்கள். இங்கு பலரின் அதிகபட்ச ஆசையெல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமம் என்பதை தெரிந்து கொள். சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சிய செய்வதும் அலுங்குலைப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை. அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படிதான். நாம் பேசுவதை கேட்க கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கொஞ்சி பேசினாலும் சரி, கெஞ்சி பேசினாலும் சரி, எந்த பயனும் இல்லை. தரசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்தப்படுகின்ற அன்பும் எந்த பயனும் தராது. சில செயல்கள் கடினமாக இருப்பதால் நாம் முயற்சி செய்யாமல் இல்லை, நாம் முயற்சி செய்யாமல் இருப்பதால் தான் அவைகள் கடினமாகின்றன. வழி தாங்கும் மனம் இருந்தாலே போதும், வாழ்க்கை முழுவதும் சிரித்து மகிழலாம். சில சமயம் சாதாரணமாக வாழ்வது கூட தைரியமான செயலாக கருதப்படும். தற்கொலை செய்யும் கோழைகளுக்கு அது புரியாது. எவ்வளவு நாள் நீங்கள் வாழ்கிறீர்களோ அவ்வளவு நாள் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டே வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை மேம்படும். மதத்தை ஒரு சாதாரண மனிதன் உண்மை என்று நம்புவான். பகுத்தறிவு உள்ளவனோ பயனற்றது என எண்ணுவான். புத்திசாலியோ அதை பயன்படுத்தவே பார்ப்பான். நீங்கள் மனிதனாக இருக்கும் வரை மனிதாபிமானத்தோடு இருங்கள். அது இல்லை என்றால் நீங்கள் மிருகத்திற்கு சமமாவீர்கள். வேலை எப்படி உங்களை பலப்படுத்துகின்றதோ அதே போல் உங்கள் சூழல் உங்கள் மனதை பலப்படுத்தும். எந்த ஒரு சூழலிலும் உடைந்து விடாதீர்கள். உங்கள் கண்ணீர் விலை மதிப்பு இல்லாதது. தேவையற்ற ஆட்களுக்காக அதை விரியம் செய்யாதீர்கள். உங்கள் கண்ணீர் விலை மதிப்பு இல்லாதது. ஒன்றிற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி பின் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைவதை தான் மற்றவர்கள் அதிர்ஷ்டம் என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். எத்தனையோ கவலைகள் நம்மிடம் உண்டு. எண்ணிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது. சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே. உங்கள் சோகங்களை மணலில் எழுதுங்கள், மறைந்து போகட்டும். உங்கள் மகிழ்ச்சியை கல்லில் செதுக்குங்கள் என்று நிலைத்து இருக்கட்டும். 1000 பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் தகுதியற்ற சிலரிடம் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். அது வீணாகும். தானாக உயரும் போது விடாமல் துரத்தும் பிரச்சனைகள், தடுக்க முடியாத சில நிகழ்வுகள், கடக்க வேண்டிய சில சூழல்கள், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சண்டையில் ஒருவர் மட்டும்தான் வெல்ல முடியும். சமாதானத்தில் இருவருமே வெல்லலாம். சிந்தித்து செயல்படுங்கள். உன் பாதையில் உன்னை முந்தி செல்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. ஏதாவது ஒரு சந்திப்பில் சிவப்பு விளக்கு எரியத்தான் செய்யும். அதிக
அதிக விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் நீண்ட நாட்களுக்கு நிலைப்பது இல்லை. உனக்கானவர்கள் உன்னை விட்டு பிரிவது இல்லை. சில சமயம் வாழ்வில் சில விஷயங்கள் கிடைத்தவருக்கு தெரிவது இல்லை அதன் அருமை. சில விஷயங்கள் அருமை தெரிந்தவர்களுக்கு என்றும் கிடைப்பதே இல்லை. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். நம்பிக்கை இழக்காமல் காத்திருங்கள். உன்னை காக்க வைக்கும் உறவை விட என்றும் உனக்காக காத்து கொண்டிருக்கும் உறவை நேசி. வாழ்வு நலமாகும். உன்னை தூக்கி எறிந்த சிலருக்கு நிரூபி நீ கல் இல்லை வைரம் என்று. எல்லா யதார்த்த நிகழ்வுகள் அல்ல, வரிகளின் கோர்வையோ வாக்கியம், வழிகளின் கோர்வையோ வரலாறு. வாழ்வில் முடிவென்று ஏதும் இல்லை. எல்லா திருப்பு முனைகளும் உன்னை திருப்பும் வினைகளே. வரலாற்று கதைகளை அலசு, உன் வாழ்விற்கு திரைக்கதை கிடைக்கும். வெறும் எதிரான சூழல் உன்னை என்ன செய்யும்? தன்னம்பிக்கை உன்னோடு இருக்கையில் அழுவது பலவீனம் அல்ல, அதே சமயம் வெறும் கண்ணீர் காவியமாகாது. எல்லோரும் வேகமாக ஓடுகிறார்கள் என்பதற்காக நீயும் ஓடாதே. அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பது சுடுகாட்டிற்கு. சில நடப்பினங்கள் உனக்கு அறிவுரைகள் சொல்லும், பொறுத்துக்கொள். உனக்கு முன் சென்றவர்களை நிச்சயம் நீ சந்திப்பாய் கல்லறையில். அதற்குள் அடைய வேண்டியதை செய், நீயாயிரு. போர்க்களம் உனக்காக காத்திருக்கையில் நிழலோடு உனக்கு இதற்கு வெட்டி சண்டை. நேர்மறை கருத்துக்களை அறிக்கை செய்ய மறந்தால் புலம்ப தயாராக இரு. நிகழ்காலத்தை விட உன்னதமானது நீ நிகழ்த்தும் காலம். பணக்காரனும் நீயும் ஒன்றுதான் நேரத்தின் பார்வையில். நிறைய மனங்களை திருடு கொள்ளையிடு எந்த நீதிமன்றங்களும் கண்டிக்காது. நீ ஏற்றி இருப்பது மனதிற்கு பிடித்த பாதை. இதில் நீ அடைவது எல்லாம் ஆன்மார்விற்கு அடித்தளம். நல்ல நினைவுகளை பதிவியேற்றம் செய். எல்லோரையும் மன்னித்து விடு, ஆனால் எதையும் மறக்காதே. அதுவே அமைதிக்கான வழி. சொற்பொழிவு வார்த்தைகள் உதிர்வது நாவினால் அல்ல, கேட்கும் காதினால். மற்றவர்களை பாவம் பார்ப்பதே மிக பெரிய பாவம். எல்லா உயிர்களையும் உறவுகளையும் நேசி, ஆனால் எதற்கும் அடிமையாகாதே. நாளை நிச்சயம் வெல்வாய் என்பது வெற்று வார்த்தை அல்ல, மனதிற்கான நங்கூரம். ஆதவனே ஆனாலும் என் திசைக்கு வெளிச்சம் தர இயலாது. நிச்சயம் ஏதோ ஒன்றை நீ இழப்பாய். அது எதுவென்று நீயே முடிவு செய். யாரையும் பழிக்காமல் எதையும் சபிக்காமல் வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீங்கள் தான் காரணம். அதற்கு நீங்கள் தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விதிக்கு நீங்கள் தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். அறிவு உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்பொழுது உங்கள் உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே சமயத்தில் உங்களிடத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை யாராலும் காக்க முடியாது. உங்கள் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை 1 ஏளனம், 2 எதிர்ப்பு, 3 அங்கீகாரம். என்றேனும் ஒரு நாள் நீ எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கவில்லையோ அன்று நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று உறுதி செய்து கொள். உங்களிடம் இருந்து விலகி இருக்க விரும்புபவர்களிடம் வற்புறுத்தி அன்பை பெற நினைக்காதீர்கள். அந்த அன்பின் மூலம் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவது இல்லை. பிரச்சனைகளுக்கு காரணம் 2 தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. எவ்வளவு பெரிய கவலையும் கூட சில நேரங்களில் மறந்துவிட முடிகிறது. ஆனால் சில தந்த காயங்களை ஏனோ மறக்க முடிவது இல்லை. எல்லாவற்றிற்கும் பயப்படாதே. வாழ்வில் சில பயம் அவசியமற்றது, சில பயம் தேவையற்றது. நீ எவ்வளவு ஒதுங்கினாலும் எங்கு சென்று பதுங்கினாலும் நீ எதிர்கொள்ள வேண்டிய சூழலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் அடுத்தவர்கள் உன் மீது ஏறித்தான் போவார்கள். நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம், ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எத்தனை பகல் இரவு கடந்தாலும், நாட்கள் நகர்ந்தாலும், மாதம் மாறினாலும்,
வருடம் வேறுபட்டாலும் நீ மாறாமல் எதுவும் மாறாது. வாழ்வில் எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சாதே. தயக்கமும் குழப்பும் இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. வெற்றி பெற வேண்டுமாயின் துணிவு அவசியம். துணிவான முடிவு ரொம்ப அவசியம். மனம் விட்டு வேதனை விளக்கு உனக்கான பாறை கண்டிப்பாக தென்படும். நீ நின்று கொண்டிருப்பது பயிற்சி தளம். நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இங்கு எல்லாமே பாடம்தான். நீ எத்தனை வருடங்கள் வாழ்கிறாய் என்பது முக்கியமல்ல, உன் வாழ்நாளில் என்ன சாதித்தாய் என்பதே முக்கியம். அடுத்தவன் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர் சொல்லும்படி வாழ். உனக்கும் உன் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடு. உனக்கு பிடிக்காததை செய்து நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட உன் மனம் விரும்பிய செயலை செய்து கெட்டவன் என பெயர் எடுப்பதில் தப்பில்லை. உருண்டு ஓடும் மாதங்களும் வருடங்களும் உன்னை வளர்க்காது. நீ பெற்ற காயங்களும் வழிகளுமே உன்னை வளர்க்கும். உடற்பயிற்சியின் கூட உன் உடலை வளர்க்கும். ஆனால் உன் தைரியத்தை நீதான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழலை சந்தித்தாலே தைரியம் பிறக்கும். வாழ்வில் கட்டுப்பாட்டுக்கு நீ செல்லாதே, வாழ்வை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது. தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது. நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பிடிக்காத மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகையை பூசிக்கொள்ளும், புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையாயிரு. ஒருவரை பற்றி நீ ஒருவரிடம் சொல்லும் பொழுது கேட்பவர் அறிவார், நீ சொல்பவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி. முன்னேறி செல்ல நினைக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. என்ன ஆயினும் நகர்ந்து செல்வோம். உன்னை தடுக்க நினைப்பதை தூக்கி எறிந்து செல். எந்த நிலைமையும் வாழ்க்கை அழகானது. வாழ்க்கை வாழ்வதற்கு விடை தெரியாத பல கேள்விகள் கேட்டாலும் விடை கிடைக்கும். ஆனால் விடையில்லாத சில கேள்விகள் நீ கேட்டால் அது உன் வாழ்வை சிதைக்கும். எவர் ஒருவருக்காக எது ஒன்றிற்காக நீ சமரசம் செய்ய துவங்குகின்றாயோ அப்பொழுதே நீ உன் நிலைமையை இழக்க துவங்குகின்றாய். உனக்கானது உன்னை தேடி வராது, நீ தேடினால் தான் வரும். தண்ணீரில் வாழும் மீனின் தாகமும் அதன் கண்ணீரும் என்றும் யாருக்கும் தெரியாது. வேர்கள் மண்ணிற்குள் புதைந்திருந்தாலே விருட்சத்தின் மலர்கள் மனம் வீச முடியும். எதையும் புரிந்து கொள்ளாத கூட்டத்தின் மையத்தில் இருப்பதை விட தனிமையே அழகானது. வாழ்வின் சில முடிச்சுக்கள் மர்மமானது. அதை கலற்ற நீ எடுக்கும் முயற்சியே அது மேலும் விரும்பும். உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு. வெற்றி உன் கையில். நான் அன்பு வைக்கும் அளவுக்கு யாராவது என் மேல் அன்பு வைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் நிச்சயம் இருக்கும். உண்மையாயிரு, ஆனால் உயிராயிருக்காதே. யார் எப்போ எப்படி மாறுவார்களே என்று தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில உறவுகளுக்கு எந்த நோயும் வராது, ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் பார்த்து கை கழுவ நன்றாக தெரிந்திருக்கும். சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டுமா எனில் காசு இல்லாமல் வாழ்ந்து பார். அவர்களின் அருமை என்ன அவர்களையே நன்றாக புரிந்து கொள்வாய். உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் கொஞ்சம் காலம் எடுக்கிறது. ஏளனமாய் சிரிக்கும் உறவுகளை விட யதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல். சில நாள் பேசாமல் இருந்து பார், பல பேர் உன்னை விட்டு காணாமல் போயிருப்பதை உணர்ந்து கொள்வாய். தேவைப்படும் போது பழகுவதும் தேவையில்லாத போது எடுத்தெறிவதுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் தொடரத்தான் செய்யும். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல். உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்கும் அனுபவத்தை கற்றுத்தந்து இருக்கிறார்கள். மட்டம் தட்டவும் உச்சி கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன. கை தூக்கி விட்டு கரையேற்றத்தான் யாரும் இல்லை.
பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பெண் அங்கு கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை. தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும். யதார்த்தமாக கிடைப்பவர்கள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும். நிழலை அழித்து விடாதீர்கள். நிஜங்கள் மறையக்கூடும். ஒரு நாள் நிரந்தரம் இல்லாமல் நீதான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் யார் நீ என்று முடிவடைக்கிறது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நேசிக்கும் 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. உங்கள் நீங்களே மதிக்காட்டி வேற யாருங்க உங்களை மதிப்பா? நீங்க யாரையும் தேடி போய் இப்படி நடந்து கொள்வதில் எந்த பலனும் இல்லை என்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. நீங்க நீங்களாகவே இருங்க. உங்களுக்கு இறைவன் எதனாடி இருக்கிறானோ அது உங்களை தேடி நிச்சயம் வரும்னு நம்புங்க. உங்களை தாழ்த்தி மற்ற உறவுகளையோ நண்பர்களையோ ஒரு சூழலையோ தேடி போய் உங்க தன்மானத்தை இழந்தீங்கன்னா, இதுவரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. நாம அந்த உறவுக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஒரு தேவைக்காக கெஞ்சிட்டு தான் அது நம்மளை விட்டு போயிடுமேன்னு பயப்படாதீங்க. நீங்க அப்படியானவர்களை பிரிஞ்சாலும் அவங்க உங்களை விட்டு போனாலும் இறைவன் உங்களுக்கு இதை விட சிறந்த உறவையோ நண்பர் வட்டத்தையோ